Hi everyone, welcome back to Shaping Stone. Today's recipes என்னன்னு பார்க்கலாமா? Let's get started. வெங்காயத்தாளை வச்சு நம்ம சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். போகிறது என்னதுன்னா வெங்காயத்தாள் ரெசிபி. இதுதாங்க வெங்காயத்தாள், ஓகேங்களா? இந்த வெங்காயம் பார்த்தீங்களா, உள்ள வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, கீழே ரூட்டில் வெங்காயம் இருக்குது, இது மேலே கீழே வெங்காயத்தாள், ஓகேங்களா? இதை வச்சு எப்படி சமைக்கிறது, ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இவ்வளோ வெங்காயத்தால் நான் கழுவி நீட்டாக வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக சாப் பண்ண போகிறேன், ஓகேங்களா? வெங்காயத்தாள் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லேயராக அடுக்கி வச்சுட்டு லாஸ்ட் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கட் பண்ணிட்டா இந்த பாட்டம் லேயர் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது மட்டும் இருக்கும், நம்ம மேலே உள்ள லேயரை வச்சு தான் சமைக்க போகிறோம், ஓகேங்களா? இது பாருங்கள், இது ஃபுல்லாக தனியாக கட் பண்ணிட்டேன். இது மட்டும்தான் இப்போ இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இலையில் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதை மட்டும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா இலைகளையும் கீழே கட் பண்ணிட்டு இந்த இலையை மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணணும், ஓகேங்களா? சாப் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயத்தாளில் கீழே வெங்காயம் இருந்துச்சு இல்லையா, இலையெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே உள்ள வெங்காயத்தை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், த்ரோ பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுவும் வெங்காயம் தான் இல்லையா. ஸோ அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கீழே மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கட் பண்ணி இதில் மேலே உள்ள ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், இந்த லேயரை மட்டும் லைட்டாக அப்படி தோலை உரிச்சுட்டேன். இந்த லேயரை மட்டும் உரிச்சிட்டு அழகாக வெங்காயம் மாதிரி இருக்கியா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் தோலை உரித்து இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு வெங்காய பச்சடி பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா ஒரு போண்டா பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா எக் ஆம்லேட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற பீன்ஸ், பட்டாணின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த பட்டாணியை உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, இது கலருக்கு, ஓகேவா? எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி வெங்காயத்தாள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டரையும் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போது எடுத்து வச்சுருக்க பட்டரையும் இதில் போடுறேன். மெல்ட் ஆகட்டும் பட்டர் ஒன்ஸ். பட்டர் சூப்பராக நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. மெல்ட் ஆனதும் இதில் நான் ஜீரகத்தை போடுறேன். முதல்ல ஜீரகத்தை போடணும், ஓகேங்களா? ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு நல்லா ஆட் பண்ணிட்டோம். எடுத்து வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கும் பீன்ஸும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை நான் போட்டிருக்க பட்டாணிலாம் சின்னதாக இருந்துச்சா இப்போ நல்லா வெந்து நல்லா பெருசாக இருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சொன்னேன் இல்லையா, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, இதில் வந்து ஜீரகப்பொடி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பொடியையும் உங்கள் உரப்புக்கு காரத்துக்கு தேவையாக அனைத்து பொடியையும் உங்கள் பக்குவத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பக்கவே கலர்ஃபுல்லாக இருக்குதா? தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக குக் ஆகிடுது. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி வச்சு இதையும் நல்லா ஒன்று போல் வதக்கி விடலாம். கீரை நம்ம அவ்வளோ போட்டோம் இல்லைன்னா, ஸோ இதை நல்லா வெந்து வந்தால் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருவேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வருது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா இது குக் ஆகிடுது. சூப்பராக குக் ஆகிடுது. நம்ம ஊற்றுற தண்ணி கூட நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, பூரி, ஈவன் நம்ம சாதத்தில் கூட சுட சுட சாதம் எடுத்து கொஞ்சமாக போட்டு நெய் விட்டு விரவி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்தி. இந்த வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய சத்து இருக்கிறது. ஸோ நெட்டில் போட்டு பாருங்கள், நிறைய சத்து இருக்குது. இதை ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.